ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32, 33வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தாவீது சவுலை நோக்கி, இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவதற்கு உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். யுத்த வீரன் என்று சொல்கிறான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் மனசுல வைங்களேன். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, சரியா? அந்த இஸ்ரவேல் ராஜாவும் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனும், சரியா, பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு 40 நாளா ஒருத்தன் காத்தூரானாகிய பெலிஸ்தியன், ஸ்தோத்திரம், கோலியாத் வந்து நின்று அவன் இந்த 40 தடவும் காலையிலும் மாலையிலும் 80 தடவைன்னு சொல்லலாமே வந்து நின்று சொல்றான், ஏய் நீ பெரிய ஆள் தானே, ஒரு போர் வீரனை நீ அனுப்பு, நம்ம ஒத்தைக்கு சண்டை போடலாம். என்ன அவன் ஜெயிச்சிட்டானா, நாங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேலுக்கு நாங்கெல்லாம் யாரு? நாங்க வேலைக்காரனா இருப்போம், சரியா? ஆனா நீங்க அனுப்புற ஆளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க என்ன பண்ண எனக்கு? இப்படியும் சொல்லி ஒரு இது வைக்கிறான். எத்தனை நாள்? 40 நாள் 80 தடவை. 40 நாள் 80 தடவை. அப்போ இந்த நிலவரத்தை அந்த சிறுவன் ஆகிய தாவீது கேட்டபோது எப்படியோ முயற்சி பண்ணி எப்படியோ போய் ராஜாவிடத்துல பேசுறான். அப்ப ராஜாவிடத்துல பேசுற வார்த்தையை தான் இப்ப வாசித்தோம். ராஜா பேசுறாரு, தாவீது பேசுற வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம், சரிங்களா? என்ன கேட்டாரு? அவன் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உங்க இருதயம் என்ன வேண்டாம், இந்த மனுஷனை பார்த்து, இவனை பார்த்து நீங்க என்ன பண்ண வேண்டாம். ஆனா அவன் உருவத்தில் எப்படி இருக்கிறான்? 6 முழமும் 1 ஜான் ஆயிட்டு அவன். என்ன பயங்கரமான ஒரு இதுல நேச்சர்ல இருக்கிறான், அவனை பார்த்து சொல்றான், இவனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்றான். என்ன சொல்றான்? ஆனா ராஜா தான் இந்த வார்த்தை சொல்லிக்கணும். கைகளை வைத்தல் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா தான் இந்த வார்த்தை சொல்லிக்கணும். யாரு? ராஜா சொல்லிருக்கணும், நீ கவலைப்படாதப்பா, இவனை பார்த்து பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா ராஜா சொல்லல. யார் சொல்றா? ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான்? ராஜா என்ன சொல்றான்? தம்பி, நீ அவனுக்கிட்ட எதிர்த்து போக முடியாது தம்பி, நீ இளைஞன். அவன் யாரு? அவன் சிறு வயதுல இருந்து அவன் யுத்த வீரன். இப்படி நம்ம கிட்ட வந்து ராஜா அப்படி பேசுறான்னா எத்தனை பேர் சம்மதிப்பீங்க? அதை என்ன பார்த்து இளைஞன்னு சொல்லிட்டாரே, ராஜா என் மேல எவ்வளோ பாசம், சாகாதபடிக்கு என்ன பாதுகாத்துக்கிட்டாரே, ஐயோ ஃபியூச்சர்ல இவர் தேவைப்படுவார் எனக்கு, அப்படி நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோமா? சொல்லுங்க, அப்படி நினைக்க மாட்டோமா? ராஜா அப்படி கேட்கல. பெரிய ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கா இருந்தது மேல அந்த ஸ்தோத்திரம் என்னது
தீயின் மேல தண்ணியை ஊத்திட்டா டபாக்குன்னு. 40 நாள்ல இவன் 80 நாளா இருந்தா இப்படிதான் இருப்பான். யாரு யாரு இவனுக்கு சூடு இல்லை, சொரணை இல்லை. ஏன்னா இங்க பாருங்களேன், 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, 16ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கும் போது, அந்த 14வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கைகளை வைத்தல் எளிய சொல்வோமாக. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் அவன் ஐக்கியமாய் இருந்தார் என்று சொன்னால், அவனுடைய வார்த்தையிலே அவன் யார் என்பதை புலப்பட முடியும். உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடையதான நோக்கம், பார்வை எல்லாம் உங்க மேல இருக்கும். ஏன்னா நீங்க தேவ சமூகத்துல வேதத்தை தூக்கி தேவ சமூகத்துல வருகிற பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளாக தேவ அபிஷேகம் இருக்கிறதா, கர்த்தர் இருக்கிறதா என்று பார்க்க ஆமென் ஜனங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். They are anointing people. தாவீதும் சவுல் ராஜாவும் யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் நல்ல கவனிங்க, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே. ஆமென், ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், நீ முடிவு பரியந்தமும் இயேசுவே 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 என்று சொல்லிட்டு இருந்தாதான் உனக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கத்த தருவார். நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, இதெல்லாம் காரியம் எதுக்குன்னா கர்த்தரோடு கூட இருப்பதற்காக. உள்வாங்கினவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வார்கள். கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஆமா, போன வாரம் ஒருத்தவங்க சொன்னாங்க, அல்லேலூயா சொல்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது. அல்லேலூயா சொல்றது பலன் அடையும். ஆமென், நல்ல அல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஆமா 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 ஆமா, புரியுதா? அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கறாங்க. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை? நீ விசுவாசம் உள்ள அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருப்பான்னு சொன்னா ஆகாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆகும் என்று சொல்வார்கள். கைகளை வைத்தால் இல்லையா சொல்வோமாங்க. நடக்காது, ஆகாது, முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் சொல்வார்கள், உன் இருதயம் கலங்காத, இவனை பார்த்து இந்த பிரச்சனை நடக்காத. நீ கணவன் மனைவியாய் இருக்கிறீர்கள், ஆமென், கணவன் மனைவியாய் இருக்கும் போது உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், நடக்காது, முடியாது அப்படின்னு இல்ல, ஆகும், கர்த்தரால் ஆகும். இது எப்படி வரணும்? உன் முழங்கால் முடக்கும் போது இந்த வார்த்தை வரும். கைகளை வைத்தலையே சொல்லுவாங்க. கர்த்தரை நீங்கள் மையமாய் வைக்கும் போது, you are Christ centered, ஆமென், ஃபேமிலியா இருந்தா இந்த வார்த்தை வரும். தாவீது எத்தனை பேர் சவுலுடையதான அனுபவம் இல்லை தாவீதுக்கு. நான் சொல்ல புரியுதா? யுத்த வீரன் அவன். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, இப்பா நீ சிறியவன், நீ சிறுவன், நீ போகாதப்பா, உனக்கும் அவனுக்கும் எண்ணி வச்சா கூட எட்ட முடியாது, நீ போகாத அப்படின்னு சொல்ற வார்த்தை எதனால சொல்றாரு? எதனால சொல்றாரு? அவன் சிறுவன். வெளி தோற்றத்தை ஒப்பிட்டு பார்த்து சொல்றான். சரியா? வெளி தோற்றத்தை ஒப்பிட்டு பார்த்து சொல்றார். ஆண்டவர் யாரை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார்? யார முடியாதுன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறவனை கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், ஞானவானை வெட்கப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தால் எலியா சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனனை, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் தம் கையில் எடுத்து பலவானை வெட்கப்படுத்தும்படி கர்த்தரை உயர்த்துவார். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வேலை, கர்த்தர் எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கா இந்த அற்புதம், எனக்கா 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 இதை செய்திருக்கார்? எப்படி செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் உங்களை தம்முடைய கரத்துல எடுத்திருக்கிறார். கைகளை வைத்தால் எலியா சொல்லுவாங்க. God has took you, pick you. கர்த்தர் உங்கள் கையில் எடுத்தார். அதனாலதான் இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம் எல்லாம்.
ஆண்டவர் எடுக்கலன்னு சொன்னா ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. எப்படி எடுத்தாரு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம், அந்த சிலுவையை குறித்த விசுவாசம். ஆமென். ஹalleluya. 1 கொரிந்தியர் புத்தகம், நான் சொல்லுகிற வசனம், இந்த பகுதியில் 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒருவரை ஸ்தோத்திரம் மேன்மையாய் எண்ணுகிறவர்களை வெட்கப்படுத்துவார். ஆமென். முடியாதவர்கள் கர்த்தர் அவர்களை எழுப்புவார். அப்படித்தான் நம்மள இருந்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வேலைக்காக மாட்ட, நீ ஒன்னத்துக்கும் உதவ மாட்ட, நீ ஆக மாட்ட, நீ நடத்த மாட்ட, இது நடக்காது, விளங்கவே மாட்ட, நீ முன்னேறவே மாட்ட, ஒன்னால ஒரு நடக்காது அப்படின்னு சொன்னவங்கள தான் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கைகளை வைத்தால் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நன்றியோடு கர்த்தரை துதிக்க முடியும்? எத்தனை பேர் நன்றியோடு துதிக்க முடியும்? ஆமென். ஹalleluya. நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்ன உடனே, நான் ரிசைன் பண்ண உடனே, ஸ்தோத்திரம், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்து சொன்னான், ஸ்தோத்திரம், என்ன சொன்னான்னா, ஆமென், பாடுறா நீ பிச்சை எடுப்படா, நீ பாடுறா, நீ ஃபாதருக்கு போறியா நீ அப்படி, அவன் பாஷையில். நான் சொன்னேன், நான் ஃபாதர் இல்லை, நான் எனக்கு மனைவி இருப்பாங்க, எனக்கு ஆமாம் எல்லாம் சொன்னேன். நான் என்னவோ போப்பா நீப்பா, ஐயோ இவ்வளோ பெரிய வேலையை விடுறியே நீ. போயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் கைவிடவில்லை. தேவ ராஜ்யத்திற்காக நிற்கிற, நல்ல கவனிங்க, உங்க பிள்ளைகளை just equip for ministry, ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க. அவனை நீங்க அதுக்காக ட்ரெயின் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லவர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம், ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவன்கிட்ட இருக்கிற அந்த சின்ன பையன்தான் அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த மனுஷனை பார்த்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஸ்தோத்திரம், ஆமென், உங்கள் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. அப்ப அவன் கலங்கிட்டு இருக்கிறான். ஐயோ இவன்கிட்ட போனா என்ன கொண்டுடுவானே, நம்ம அடிச்சிடுவானே, அழிச்சிடுவானே, நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவானே. தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், முடியாததை முடிய பண்ணுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம போவோமே. நீதிமொழிகள் 18:21 வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 18:21 வாசிங்களேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசி. அதை பிரியப்படுகிறவங்க அதன் கனியை புசிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? எப்பவுமே சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். என்கிட்ட சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், பாஸ்டர் உங்களுக்கு எதோ ஆயிட போகுது. என்ன? ஏசப்பா சொல்ல சொன்னாரு, செய்ய சொன்னாரு, செய்வேன். கர்த்தர் அற்புதமா நடத்தினார். கர்த்தர் ஆட்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். அவர் செய்த காரியத்தை விவரிக்கவே முடியாது. என் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருந்தாலும் போதாது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அவிசுவாசமாய் பேசினவர்கள், அவர்களை நான் வெறுத்து ஒதுக்கிறது இல்லை. சபை அவர்களையும் உருவாக்கி, ஆமென், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறதா சபை. எத்தனை பேர் என்னோடு கூட ஆமென் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. பலவீனரை பலனாய் மாற்றுகிறது தேவ சமூகம். உற்சாகம் இல்லாதவனை உற்சாகப்படுத்துகிற தேவ சமூகம். அவங்க வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க எதுக்கும் இல்ல, லாய்க்கு இல்லாதவர்கள் லாய்க்கு படுகிறதான இடம். ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கிடுங்க, உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை, ஆமென், கவனமாய் பயன்படுத்துங்க. கவனமாய் பயன்படுத்துங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிற அந்த கனியை புசிப்பார்கள். அந்த கனி, நீ என்ன சொல்றியோ அதை நீங்க ரீட் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ பாருங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொன்னான், தாவீது என்ன சொன்னான்னா, இவன் நிமித்தம் ஒருவனும், ஆமென், ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. கைகளை வைத்து சொல்லுவாங்க, கலங்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் கனம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பரிசுத்த ஆவி என்னிடத்துல வரும்போது எனக்கு பலன் கிடைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவி எனக்குள் வரும்போது ஆகாததை ஆக பண்ணுகிற தேவன், முடியாததை முடிய பண்ணுகிற தேவன். நான் சொல்றது புரியுதா? எனக்கு 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 முடியாததை கர்த்தர் எனக்கு முடிய பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அற்புதமான செயல்களிலே இது ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?